எல்லாம் சரிங்க, நீங்க என்ன அரசு ஊழியர்களா? இல்ல, ஒரு தனியார் ஊழியர்கள் தானே. ஒரு தனியார் நிறுவனத்துல கூலிக்காக வேலைக்கு போனவங்க, சம்பளத்துக்காக வேலைக்கு போனவங்க, வாழ்வாதாரத்துக்காக வேலைக்கு போனவங்க. இப்ப தனியார் நிறுவனம் விரும்புது, நான் தொடர்ந்து இந்த தொழிலை நடத்தலன்னு விரும்புது, அவங்க போறாங்க. அது அவர்களுடைய உரிமை. அது அரசுக்கு என்ன வேலை இருக்கு? அப்படி பார்த்தா எல்லா தனியார் நிறுவனங்கள்லயும் வேலை பார்க்கிறவங்களுக்கும் அந்த நிறுவனம் மூடப்பட்டா அரசு பொறுப்பா? அப்படி எல்லாரும் போய் அரசிட்ட கேட்க முடியுமா? அரசு ஊழியர் இல்லதானே அப்படின்னு ஒரு கேள்விதானே. அதுல அது அது பார்க்க மேலோட்டமா பார்த்தா எல்லாமே நமக்கு பார்க்க எளிதில் சரியானதாகவே தோணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் பல்கலைக்கழக காலத்துல எல்லாமே மேலோட்டமாக கேள்விதான். எஸ்டேட் மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. திடுதிப்புன்னு போய் பெட்டி பொறுக்கியோட அங்க போய் குடியேறினவங்க கிடையாது. போய் 6 மாதம் ஆச்சு, 1 ஆண்டு ஆச்சு, 2 ஆண்டு ஆச்சு, அப்படி இல்ல. 100 ஆண்டுகளாக, ஒரு 100 ஆண்டாக எஸ்டேட்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சொந்த ஊர் என்னன்னு தெரியாது, உறவினர்கள் எங்க இருக்காங்க தெரியாது, ரொம்ப சொற்பமானவர்களுக்கு தான் தெரியும். அப்போ வெளியூர்களுக்கும் எங்களுக்கும் பிணைப்புங்கிறதே அருந்து போய் ஆண்டு பல ஆச்சு. இப்ப சூழல்ல அரசுக்கு என்ன பங்கு அப்படிங்கும் போது, அதாவது முதல்ல மூதாதையர்களை வேலைக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அரசு இந்த இப்ப இருக்கக்கூடிய சுதந்திரம் எல்லாம் ஆகல, சுதந்திரம் இந்தியா பெறல, அதுக்கு முன்னாடியே நடந்தது. ஆனால் அப்ப இருக்கிற சட்டத்தின்படி அது அங்கீகரிக்கப்பட்டது. சுதந்திரம் ஆகுது, ஜமீன்களுடைய நிலம் அரசு எடுக்கப்படுது, கையகப்படுத்தப்படுது. அப்பவும் மக்கள் அங்க இருக்கிறத அரசு உத்தரவாதப்படுது. அதற்கு பிறகு ஒவ்வொரு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அங்க உத்தரவாதம் செய்யப்படுது. ரேஷன் கார்டு அட்டை கொடுக்கப்படுது, ஆதார் அடையாள அட்டை கொடுக்கப்படுது, பள்ளிக்கூடம் உத்தரவாதம் செய்யப்படுது, மருத்துவமனை உத்தரவாதம் செய்யப்படுது, தபால் நிலையம் உத்தரவாதம் செய்யப்படுது. இப்படி நாங்கள் தொடர்ந்து அங்கேயே இருப்பதற்கு அரசு அதை உத்தரவாதம் செய்யுது. இப்போ ஒரு 10 நாள் இல்ல 10 ஆண்டு இல்ல ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு இப்படி ஏதோ ஒரு கணக்குல ஒரு நிறுவனம் இருந்துச்சு, அந்த நிறுவனம் திடீர்னு இல்லாம போகுது. அப்படி அல்ல எஸ்டேட் வாழ்க்கை. இங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறோம், திடீர்னு ஒரு நிறுவனத்துக்கு போறோம், அந்த வாய்ப்பு எல்லாம் இங்க இருக்கும். அந்த வாய்ப்பு இருந்தும் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறது வேறு. இப்ப மஜ்ரா கோர்ஸ்னு ஒரு நிறுவனம் இருந்தது, அந்த மஜ்ரா கோர்ஸ் திடீர்னு இல்லாம ஆகப்படுது. அத மாதிரி அல்ல, அதே சூழல், அதற்கு ஒத்த சூழல் அல்ல எஸ்டேட் வாழ்க்கை. நாங்க இரண்டரை கலந்துட்டோம். அந்த மண்ணோடையும் மலையோடையும் அங்க இருக்கிற சூழலோடையும் இரண்டரை கலந்து போய் உட்கார்ந்துருக்கும். எங்களுக்கு மாற்று வேலை கிடையாது, மாற்று இடம் கிடையாது, வேற ஊர் தெரியாது, வேற சூழல் தெரியாது. நாங்கள் வேலையும் அங்கதான், குடியிருப்பும் அங்கதான், சொந்த ஊரும் அங்கதான். இப்போ இதை அரசு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்க்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. என்னன்னா, இது ஒரு மக்கள் நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த மக்கள் நல அரசுக்கு யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போயிட முடியும், அப்படி அல்ல. எப்படி கல்வி கொடுப்பது அரசனுடைய வேலையா இருக்கோ, எப்படி சுகாதாரம் கொடுப்பது, மருத்துவமனை கொடுப்பது, இதுவெல்லாம் சாலை அமைப்பது, இப்படி எதுவெல்லாம் பொது தேவையோ, தன் குடிமக்களை காக்க வேண்டிய தேவை இருக்கோ, அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 18 வயதுக்கு குறைவான ஒருவருக்கு யாருமே ஆதரவு இல்லை, யாருமே பொறுப்பு இல்லைன்னா அரசு பொறுப்பு. மனநலம் பிறந்த ஒருவருக்கு யாருமே பொறுப்பு இல்லைன்னா அரசு பொறுப்பு. இப்படி தன்னால், அதாவது 18 வயதுக்கு குறைவானவரோ அல்லது 18 வயதுக்கு மிகுதியான வயதான தன்னை தன்னால் பார்த்து கொள்ள இயலாத ஒருவர், அதற்கான சாத்தியமற்ற ஒருவர் அரசு பொறுப்பு. அப்போ இது ஏன்னா அதான் வெல்ஃபேர் ஸ்டேட், அதான் மக்கள் நல அரசு. ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எதிராக எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சட்டப்படியாக கேட்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் கேட்க முடியுது, அதற்கு சட்டம் உத்தரவாதம் செஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இது மக்கள் நல அரசு. மக்களுக்கான, தனது குடிமக்களுக்கான எல்லா தேவைகளையும் சட்ட அடிப்படையில் நியாயமாக கொடுக்க வேண்டிய, கிடைக்க வேண்டிய தேவைகளை எல்லாம் உத்தரவாதம் செய்ய வேண்டியது அரசுடைய வேலை. மின்சாரத்துல இருந்து, தண்ணியில இருந்து, பால்ல இருந்து ஏன் உரிமையோட கேட்டு பெற முடியுதுன்னா இது மக்கள் நல அரசு. நமது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்காக அரசு, நாம் நமக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது தெளிவா. மக்களால், மக்களுக்காக, மக்களே உருவாக்குன ஒரு அரசு தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய மக்கள் நல அரசு. அதனால தனது குடிமகள் நல்ல கல்வியையும், நல்ல சுகாதாரத்தையும், நல்ல வாழ்வாதாரத்தையும், நல்ல வேலையையும் பெற்று சுகாதாரமான அல்லது திடமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது, அவருடைய வாழ்க்கையை உத்தரவாதம் செய்வது, அதாவது மனிதனுடைய மாண்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்கு. அதனால அரசு இதுல இருந்து இது ஒரு தனியார் நிறுவனம் தானே அப்படின்னு விளங்கிட முடியாது. இது அரசுக்கு நிச்சயமாக பங்கு இருக்கு.